அந்த கோழி ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா வந்தது. அதுக்கு கொடுக்குற ஃபீடு கார்னு சோயா ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா மரபணு மாற்றம் பண்ணி வந்த ஒரு விஷயம். இந்த கார்ன் சோயா வந்து வெறும் அனிமல் ஃபீடுக்காகவே தயார் பண்றாங்க. இப்படி தயார் பண்ற அந்த கார்னு அப்புறம் இந்த சோயா இருக்கு இல்லைங்களா, அதுவுமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான். அதுவும் இந்த ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா உற்பத்தி அதிகமாகணும், சீக்கிரம் விளைச்சல் வரணும் அப்படின்றதுனால அதை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் கிடைச்ச நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்ல இருந்து போட்டாலே நல்ல பழுத்த தக்காளி தெரிச்சிரும். இப்போ போட்டு பாருங்க பவுன்ஸ் ஆகும், நீங்கள் அதில் கிரிக்கெட்டே விளையாடலாம். ஸோ அப்போது அந்த தக்காளி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மோரிஸ் பனானா பார்க்குறீங்களா, மஞ்சள் கலரில் நீட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ கடை ஓனருக்கு கூட வயசாயிரும், அந்த பழத்துக்கு வயசாகாது. ஸோ இதெல்லாம் ஜெனட்டிக் மாடிஃபைடு. ஸோ ஜெனட்டிக் செலெக்ஷன் மூலயமா மாடிஃபை பண்ணி கொண்டு வர விஷயங்கள். அப்புறம் அந்த ஃபீடு கொடுக்குற ஃபீடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி தானே சாப்பிட போகுது, ஒரு விலங்கு தானே சாப்பிட போகுதுன்ட்டு அதுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க.